ஹமாஸ் மீண்டெழுந்து விட்டது. ஆயிரக்கணக்கானவர்களை மீண்டும் ஹமாஸ் அவர்களினுடைய படைகளில் ஆட்சேர்ப்பு செய்துள்ளது. ரஷ்யா உக்ரைன் முழுவதும் பாலிஸ்டிக் மிசைல் தாக்குதல் செஞ்சிருக்காங்க. இது ஈரானினுடைய மிசைல் தான். காசாவினுடைய போராளிகள் மகத்தான வெற்றி பெறப் போகின்றார்கள். முதலாவது நிபந்தனை, காசாவினுடைய அனைத்து பிரதேசங்களில் இருந்தும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் முழுவதுமாக வெளியிறங்கணும். யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகள் இவ்வாறு சென்று கொண்டிருக்கிற நேரத்தில் கசிந்த தகவல்கள் உண்டு. டொனால்ட் ட்ரம்ப் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ கிட்ட ரகசியமா பேசியிருக்காரு. என்ன அப்படின்னு சொன்ன, ஈரானுக்கு மேலே யாராவது கை வச்சா ரஷ்யா முதலாவது ஆளாக வந்து நிற்கும். மனித நேயத்திற்கு அப்பாற்பட்டு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவங்களால் காசாவினுடைய நிலப்பரப்புகள் இடம்பெற்று கொண்டு வர மனிதாபிமானத்திற்கு அப்பாற்பட்ட விடயங்கள் சம்பந்தமான செய்திகளை நம்மளால முடிஞ்ச அளவுக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கோம். இப்ப நிரந்தரமான ஒரு யுத்த நிறுத்தம் காசாவினுடைய நிலப்பரப்புல வரப்போகுது. காசாவினுடைய போராளிகள் மகத்தான வெற்றி பெறப் போகின்றார்கள் அப்படிங்கிற மகிழ்ச்சியான செய்திகள் நமக்கு கிடைச்சிருக்கு. அந்த செய்திகளை பார்க்கறதுக்கு முன்னாடி ஜனவரி மாதம் 24 நம்மளுடைய சேனல் சார்பாக விளையாட்டை ஊக்குவிக்கும் முகமாகவும் வறிய மாணவர்களுக்கான கற்றல் உபகரணங்களை வழங்கி வைக்கும் முகமாகவும் ஒரு நாள் கிரிக்கெட் சுற்றுத்தொடர் ஒன்று அக்கரைப்பற்று பதுர் விளையாட்டு மைதானத்தில் நம்மளுடைய சேனல் மற்றும் BSL விளையாட்டு நிறுவனத்தோட நாம் ஒன்று சேர்ந்து இந்த நிகழ்வுகளை நடாத்துவதற்கு திட்டமிட்டு இருக்கின்றோம். அதே நிகழ்வில் இறுதிப் போட்டிக்கு முன்னாடி வறிய மாணவர்களுக்கான பாடசாலை கற்றல் உபகரணங்கள் வழங்கி வைக்கிறதுக்கும் நம்மளுடைய சேனல் தயாராயிருக்கே. இந்த போட்டிகள் யாவும் நம்மளுடைய சேனல்ல வந்து நேரடி ஒளிபரப்பு செய்யப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கொண்டு நீங்களும் எம்மோடு இணைந்து இந்த போட்டிகளுக்கு அனுசரணை வழங்கலாம். பிரதான அனுசரணை வழங்கலாம், இணை அனுசரணையும் நீங்க வழங்கலாம். நீங்க இலங்கையில எந்த பாகத்தில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. உங்களினுடைய நிறுவனங்களினுடைய விளம்பரங்கள் நேரடி ஒளிபரப்பு செய்யப்படுற நேரங்களில் நேரடியாக ஒளிபரப்பப்படும் நம்மளினுடைய இந்த சேனல்ல அப்படிங்கிறதையும் சொல்லிக்கொண்டு அடுத்த கட்ட நிகழ்வுகளாக ஏழை மாணவர்களுக்கான பொருட்கள், அதாவது கற்றல் உபகரணங்கள் வழங்கி வைக்கிறது இருக்கும். இதுக்காகவும் உங்களால் முடிஞ்ச உதவிகளை ஏழை மாணவர்களுக்கு நீங்க வழங்க விரும்பினால் கீழே உள்ள என்னோட இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்க உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கொண்டு இஸ்ரேல் பாலஸ்தீன் யுத்தம் சம்பந்தமான செய்திகளுக்குள்ள நாம நுழையலாம். 467 நாட்கள் யுத்தத்திற்கு பின்னர் காசாவினுடைய போராளிகள் காசாவினுடைய மண்ணில் வெற்றி பெற்று விட்டோம், மகத்தான வெற்றி அடைந்து விட்டோம். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவங்கள் எங்களினுடைய தலைவர்களை படுகொலை செய்தாலும், எங்களினுடைய மக்களை படுகொலை செய்தாலும், எங்களினுடைய போராளிகளினுடைய திடமான மன உறுதியின் காரணமாக காசா இன்று அமெரிக்காவை எதிர்த்து, இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவங்களை எதிர்த்து, நேட்டோ நாடுகளை எதிர்த்து மனிதாபிமானத்திற்கு அப்பாற்பட்ட செயற்பாடுகளை இந்த நாடுகள் அனைத்தும் செய்து கொண்டிருந்த போதும் வாய்மூடி மௌனமாக இத்தனை நாட்களாக இருந்து ஐநா சபையையும் மீறி எங்களினுடைய போராளிகள் வெற்றி பெற்று விட்டார்கள் அப்படிங்கிற ஒரு யுத்த நிறுத்த உடன்படிக்கை தான் இப்ப கைச்சாத்திடப்பட போகுது. இதுக்கு இஸ்ரேல் ஒப்புக்கொண்டுட்டாங்க. இப்ப ஹமாஸ் பதிலுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்காங்க. 2 மணித்தியாலங்களுக்கு முன்னர் ஹமாஸ் சொல்லியிருக்காங்க, இந்த உடன்படிக்கைகளை நாங்க சரிபார்த்து கொண்டிருக்கோம், ஒரு சில மணித்தியாலங்கள்ல நாங்க இதுக்குரிய பதில் உங்களுக்கு வழங்குவோம் அப்படின்னு சொல்லி ஹமாஸ் சொல்லியிருக்காங்க. இந்த யுத்த நிறுத்த உடன்படிக்கை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா முதலாவது நிபந்தனை, காசாவினுடைய அனைத்து பிரதேசங்களில் இருந்தும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் முழுவதுமாக வெளியிறங்கணும். ஹமாஸ் கண்ட்ரோல காசாவை கொண்டு வரணும். இதற்கட்டமாக 6 வாரங்களுக்கு செயல்முறைப்படுத்தப்படும். அந்த 6 வாரத்துல 33 இஸ்ரேலிய பணைய கைதிகள் ஹமாஸால விடுதலை செய்யப்படுவாங்க. ஒவ்வொரு இஸ்ரேலிய பணைய கைதிகளுக்கும் 30 பாலஸ்தீனிய சிறுவர்கள், பெண்கள் விடுதலை செய்யப்படும். ஒவ்வொரு பெண் இஸ்ரேலிய சிப்பாய்க்கும் 50 பாலஸ்தீனிய பணைய கைதிகளை இஸ்ரேல் விடுதலை செய்யும். 2வது வாரத்துல அடுத்த கட்டத்திற்கான யுத்த நிறுத்த உடன்படிக்கையில பேசப்பட்டிருக்கிற விடயம் என்ன அப்படின்னு சொன்னா, 2011ஆம் ஆண்டு கைதிகள் பரிமாற்றம் இஸ்ரேலுக்கும் காசாவுக்கும் இடையில் இடம்பெற்றிருந்துச்சு. அந்த கைதிகள் பரிமாற்றத்தின் பின்னர் கைது செய்யப்பட்ட 47 முக்கியமான பாலஸ்தீனிய பொதுமக்களை விடுதலை செய்யணும் இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு யுத்த நிறுத்த உடன்படிக்கைக்கும் இப்ப இஸ்ரேல் ஒப்பு வந்திருக்காங்க. தொடர்ச்சியாக அக்டோபர் 7ஆம் தேதிக்கு பிறகு இஸ்ரேல் யாரெல்லாம் கைது செய்திருக்காங்களோ, அதாவது பெண்கள், குழந்தைகள் யாரெல்லாம்
பாலஸ்தீனிய பிரதேசத்தில் கைது செஞ்சாங்களோ அவ்வளவு பேரையும் விடுதலை செய்யணும். 3ஆம் கட்டம் 12வது வாரம் முடிய ஹமாஸு கிட்ட இருக்கிற இறந்த பணைய கைதிகளினுடைய உடல்கள் பரிமாற்றம் செய்யப்படும். அதே போன்று இஸ்ரேலுக்கிட்ட இருக்கிற இறந்த பாலஸ்தீனிய பணைய கைதிகளினுடைய உடல்கள் பரிமாற்றம் செய்யப்படும். அதனைத் தொடர்ந்து அடுத்த 3 தொடக்கம் 5 ஆண்டுகளுக்கு கத்தார் மற்றும் எகிப்து அதனோடு சேர்ந்து ஐக்கிய நாடுகள் சபையினுடைய தலைமையில காசா மறுசீரமைப்புக்கான பணிகள் இடம்பெறும் அப்படிங்கிறதையும் இந்த யுத்த நிறுத்த உடன்படிக்கையில குறிப்பிட்டிருக்க. அந்த யுத்த நிறுத்த உடன்படிக்கைக்குரிய டிராஃப்ட், அதாவது வரைவு நமக்கு இன்றைக்கு உத்தியோகபூர்வமாக கிடைச்சிருக்கு. காசாவினுடைய நிலப்பரப்புகள்ல இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் தோல்வியை தவிர வேறு எதையுமே அவர்கள் அனுபவிக்கவில்லை அப்படிங்கிறத அக்டோபர் 7ஆம் தேதிக்கு பிறகு நாம போட்ட ஒவ்வொரு பதிவுலையும் நாம தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டு வந்தோம். இந்த விடயம் சம்பந்தமாக இடாமர் பெங் வீர் இவர் இதுக்கு முழுவதுமாக எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறார். அதாவது பலாயிரக்கணக்கான குற்றவாளிகளை இஸ்ரேல் இப்ப விடுதலை செய்ய போகுது, நிறைய கொலையாளிகளை ஹமாஸினுடைய நிறைய கொலையாளிகளை இஸ்ரேல் விடுதலை செய்ய போகுது, இது விடுதலை செஞ்சா இஸ்ரேல் தோல்வி அடைஞ்சிட்டேன்னு சொல்லி அர்த்தம். இதுக்கு நாம ஒரு பொழுதும் சம்மதம் தெரிவிக்க கூடாது. அது மட்டும் இல்லாம நெட்சாரிம் கெரிடோர்ல இருக்கிற அனைத்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவங்களும் காசாவை விட்டு வெளியே வந்துச்சுண்டா ஹமாஸ் வளர்ந்துரும். நாம இது பலஸ்தீனன்னு சொல்லி கொடுத்த மாதிரி தான். ஆக நாம இது ஒரு போதும் அனுமதிக்கப்படா. அதே போன்று இந்த விடயம் சம்பந்தமாக என்னுடைய நண்பரான ஸ்மோட்ரிச்சி கிட்ட சொல்லியிருக்கேன். இதெல்லாமே நடைமுறைப்படுத்தல அப்படின்னு சொன்னா நான் எதிர்கட்சிக்கு போய் தருவேன் அப்படிங்கிறதையும் இடாமர் பெங்வீர் சொல்லியிருக்கிறது முக்கியமான விடயங்கள் உண்டாயிருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த யுத்த நிறுத்த உடன்படிக்கை யாருனால இவ்வளவு வேகமாக இந்த பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்கார். நான் பழைய வீடியோவில் நம்ம போன வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம், வெள்ளை மாளிகைக்கு போறதுக்கு முன்னாடி யுத்த நிறுத்தம் ஒன்று வந்தே ஆகணும் காசாவுக்குள்ளே அப்படின்னு சொல்லியிருந்தார். அந்த அடிப்படையில் யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகள் இவ்வாறு சென்று கொண்டிருக்கிற நேரத்தில் கசிந்த தகவல்கள் உண்டு. டொனால்ட் ட்ரம்ப் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ கிட்ட ரகசியமா பேசியிருக்காரு. என்ன அப்படின்னு சொன்னா, இந்த யுத்த நிறுத்தத்தில் முதற்கட்ட யுத்த நிறுத்த உடன்படிக்கைக்கு மட்டும் நாம சைன் பண்ணி போட்டு அடுத்த கட்ட யுத்த நிறுத்தத்தை மொத்தமாக இல்லாமக்கி போட்டு நம்ம யுத்தத்தை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற போலையும் தகவல் நமக்கு கிடைச்சிரு. ஹிஸ்புல்லாக்களுடன் செஞ்ச 60 நாள் யுத்த நிறுத்தத்தை இஸ்ரேலால் இன்னைக்கு வரைக்கும் ஒழுங்காக கடைபிடிக்கலாம இருக்கி. ஆக இந்த நீண்டகால யுத்த நிறுத்தத்தை இஸ்ரேல் கடைபிடிக்குமா அப்படிங்கிறது தான் இப்ப நமக்கு கேள்விக்குறிகள் ஒன்றாக இருந்து கொண்டிருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லிக்கொண்டு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை செயலாளர் ஆண்டோனி பிளிங்கன் இந்த யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகளும் யுத்த நிறுத்த உடன்படிக்கைகளும் நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் பொதுவாக குறையாற்றியிருக்கார். என்ன அப்படின்னு சொன்னா, ஹமாஸ் மீண்டெழுந்து விட்டது, ஆயிரக்கணக்கானவர்களை மீண்டும் ஹமாஸ் அவர்களினுடைய படைகளில் ஆட்சேர்ப்பு செய்துள்ளது. இது எவ்வாறு நடந்திருக்கு அப்படி என்று எங்களுக்கு தெரியல. புது ஆட்கள் ஹமாஸுக்குள்ள இப்ப வந்திருக்காங்க. எந்தெந்த பெட்டாலியன்கள்ல எந்தெந்த இழப்புகளை ஹமாஸ் இவ்வளவு காலமாக 467 நாட்களாக ஹமாஸ் சந்திச்சு கொண்டிருந்தாங்களோ அந்த பெட்டாலியன்களினுடைய அத்தனை இழப்புகளையும் ஹமாஸ் இப்ப மறுசீரமைப்பு செய்துள்ளது. ஆக இந்த யுத்த நிறுத்தத்திற்கு நாம வந்தே ஆகணும், இல்லை என்றால் ஹமாஸை முழுவதுமாக நாம் எந்த காலத்திலையும் வீழ்த்த முடியாது அப்படிங்கிறத இன்னைக்கு பப்ளிக்காக ஒப்புக்கொண்டு ஹமாஸு கிட்ட மண்டியிட்டு இருக்காங்க அமெரிக்கா அப்படின்றதான் இது நமக்கு கருத்தை தொடர்ச்சியாக பார்த்தோம். அப்படின்னா ரஷ்யா உக்ரைன் முழுவதும் பாலிஸ்டிக் மிசைல் தாக்குதல் செஞ்சிருக்காங்க, இது ஈரானினுடைய மிசைல் தான் அப்படின்னு சொல்லியும் ரஷ்யா இன்றைக்கு சொல்லியிருக்காங்க. இதனை தொடர்ந்து ரஷ்யா விளாடிமிர் புட்டின் மற்றும் ஈரானின் தலைவர்களுக்கு இடையில 20 ஆண்டுகால புரிந்துணர்வு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட போகுது. இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தினுடைய முதலாவது அடிப்படை விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, ஈரானுக்கு மேலே யாராவது கை வச்சா ரஷ்யா முதலாவது ஆளாக வந்து நிற்கும். அதே போன்று ரஷ்யாவுக்கு மேலே யாராவது கை வைச்சா ஈரான் முதலாவது ஆளாக வந்து நிற்கும். ஆக உக்ரைனுக்கு எதிராகவும் ஈரான் செயல்படும். ரஷ்யாவுக்குள்ளே இருந்துக்கு இப்பயும் செயல்பட்டு கொண்டுதான் இருக்காங்க. உடன்படிக்கைக்கு பிறகு வெளிப்படையாக ஈரான் செயல்படும் அப்படிங்கிறது அந்த 2 நாடுகளுக்கு இடையிலான உறவுகளையும் இராணுவ உறவுகளையும் பொருளாதார உறவுகளையும் வரும் 20 ஆண்டுகளுக்கு அசைக்க முடியாத ஒப்பந்தமாக இது இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஈரானினுடைய ஆர்மிக்கு 1000 கமிகாஸ் ட்ரோன்கள் வழங்கப்பட்டிருக்கு. புதிய வகையான கமிகாஸ் ட்ரோன்கள். இந்த ட்ரோன்களை பொறுத்த வரைக்கும் போய் தாக்குதல் நடத்துறது மட்டுமில்லாம எதிரி நாடுகளில் இருந்து வர ஃப்ளைட்டுகளை கண்காணிக்கக்கூடிய ரேடர் இதில் பொருத்தப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம எதிரி நாடுகளில் கிட்ட இருந்து ஈரானை தாக்க வர மிசைல்களினுடைய வேகத்தை குறைக்கிறதுக்குரிய ரேடரும் இருக்கு, அதை வழிமாற்றத்துக்குரிய ரேடார் சிஸ்டமும் இதில் இருக்கு. அந்த மிசைல்களினுடைய தாக்குதலை முறியடிக்கிறதுக்குரிய ரேடார் சிஸ்டமும் இந்த ட்ரோன்களை இருக்கு. ஆக இந்த புதிய வகையான 1000
1000 ட்ரோன்களை ஈரானினுடைய ஆர்மி இன்றைக்கு பெற்றுக்கொண்டிருக்காங்க அப்படிங்கிறதும், ஈரானினுடைய ஆர்மி, ஈரானினுடைய ராணுவ பலம் தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் மேம்பட்டு கொண்டே செல்லுது அப்படிங்கிறதையும் இந்த தகவல் நமக்கு தெளிவாக உணர்த்தி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, காசாவுக்குள்ள தொடர்ச்சியாக யுத்தம் நடந்து கொண்டு வருது. வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தில் கபாத்தியா பிரதேசங்களை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் வான்வழி தாக்குதல் செஞ்சிருக்காங்க. இருந்த போதிலையும் அங்க இருக்கிற ஜெனின் பெட்டாலியனால, ஹமாஸினுடைய ஜெனின் பெட்டாலியனால நன்கு தயார் செய்யப்பட்ட ஐஇடி வெடிபொருட்கள் மூலமாக இஸ்ரேலினுடைய ஆள் ஏத்திக்கு வார ஒரு ராணுவ வாகனம் ஒன்று முழுவதுமாக அழிக்கப்பட்டிருக்கி. காசாவில் மட்டும் ஹமாஸ் பலமா இல்லை, அதே போன்ற வெஸ்ட் பேங்க் பிரதேசங்களையும் ஹமாஸ் பலமா தான் இருக்காங்க. இந்த 467 நாட்களாக வெஸ்ட் பேங்க்ல கூட ஹமாஸை அவர்களால் தோற்கடிக்க முடியல அப்படிங்கிறது தான் இதில் இருக்கிற இன்னொரு முக்கியமான விடயங்கள் ஒன்றாகும். இருக்காக இன்றைய நாளினுடைய தகவல்கள் காசாவினுடைய மக்களுக்கு ஆறுதல் தர விடயங்களாக இருக்கும். காசாவினுடைய மக்கள் 467 நாட்களாக அவர்களினுடைய இன்னல்களுக்கும் துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் இந்த யுத்த நிறுத்தத்தின் மூலமாக ஒரு விடிவு காலம் நிச்சயமாக பிறக்க வேண்டும். இன்னைக்கு வந்திருக்கிற முக்கியமான தகவல்கள் எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்து இந்த வீடியோவில் நம்ம உங்களுக்கு வழங்கியிருக்கோம். இந்த வீடியோ சம்பந்தப்பட்ட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். அது மட்டும் இல்லாமல் இதுவரைக்கும் நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொன்னா பண்ணிக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டு உங்களுடைய முக்கியமான நேரங்களை ஒதுக்கி நம்மளுடைய வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றிகள். தேங்க்யூ வெரி மச்.